Please subscribe Sadhguru Sai Creations. இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் வயிற்று வலி, அதனால் எத்தனை பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க, வலி தாங்க முடியாமல் விட்டுறப்பா சாமின்னு விட்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. டோட்டல் பாடி 72,000 நாடிக்கும் ஒரு ஸ்டிமுலேஷன் தட்டி விட்டோம். எங்கெங்கெல்லாம் டஸ்ட் இருக்குது, எங்கெங்கெல்லாம் தங்கியிருக்கு எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிவிடும். அந்த லோ கிராவிட்டி பிரச்சனை வருது அங்கே தான், லோ ஹிப் ப்ராப்ளம் வருது அங்கே தான். ஸோ L4 L5 சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறது, டிஸ்க் பல்ஜ் வரதுலாம் காரணம். ஆனால் இப்படி இருக்கும் கிராஸ், உட்கார ஸ்டைல், நீங்கள் உட்காரக்கூடிய சேர், இதெல்லாம் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். படுக்கக்கூடிய பெட்டு, எதுவாக இருந்தாலும் காசாக பண்ணாமல் போய் கோடி கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் வெளில கொடுக்குறீங்க. தட்டி செலவில்லாத ஒரு வைத்தியத்தை சொல்லும் போது 1000 கேள்வி கேட்குறது தான் இந்த உலகம். ஆக தொடு தட்டு எல்லாமே வர்மத்துக்குள்ளே வரும். வர்மம் தெரியாதவங்க எதுவும் பேச வேண்டாம், பேசக்கூடாது. ஏன்னா பெயினுக்கு மட்டும் இல்லை, இந்த மசில் கிராங்க்கு, அதேமாதிரி உங்களுக்கு அந்த கெண்டைக்கால் பிடிச்சிக்கும். அதேமாதிரி எங்கெங்கெல்லாம் ரத்தக்கட்டு, தீக்காயம் எத்தனைக்குமே போகணும். சிம்பிள், ஒருத்தவங்க வீட்டையும் இதை செஞ்சு வச்சுக்கோங்க. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. பெயின் கில்லர்ஸ், அதாவது நம்ம உடல் உபாதைகளில் பெயினுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது. உடல் வலி, இது எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம நினச்சிக்கணும். வலி தானே அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. இந்த தாளாத வலி எப்படி இருக்காங்க, எத்தனை பேர் இந்த உலகத்தில் அனுபவிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? அதாவது இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் வயிற்று வலி, அதனால் எத்தனை பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க, வலி தாங்க முடியாமல் விட்டுறப்பா சாமின்னு விட்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன். இந்த பெயின் மைண்ட்லேருந்து அதுக்கப்புறம் பேக் பெயினுக்கு வந்துடுறேன். பெயின், அது எந்த பெயினாக இருந்தாலும் இந்த சுண்டு வரல் போதும். இந்த சுண்டு வரலில் நம்ம என்ன பண்ணுறோம், இதை அமுக்கினாலே போதும். எந்த பெயின் வேணாலும் இருக்குது, தலைவலி இருக்கா, அப்போது அங்கே ஆக்சிஜன் போகலை, அப்போ என்ன பண்ணணும், இதை அமுக்கினாலே போதுமான விஷயம். இந்த சுண்டு வரலில் நீங்கள் இப்படியும் அமுக்கலாம், அதேமாரி இந்த சைட்லேயும் அமுக்கலாம். இப்படி 2 விரலையும் அமுக்கி விடுங்க. உங்களுடைய இரத்த ஓட்டம் சீராகி உங்களுடைய பிரெயினுக்கு ஆக்சிஜன் மட்டும் இல்லை, ரத்த ஓட்டமும் நல்லா இருக்கும் பொழுது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் இங்கே அமுக்குங்க. டோட்டல் பாடி 72,000 நாடிக்கும் ஒரு ஸ்டிமுலேஷன் தட்டி விட்டோம். எங்கெங்கெல்லாம் டஸ்ட் இருக்குது, எங்கெங்கெல்லாம் தங்கியிருக்கு எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிவிடும். இது எந்த வழியாக இருந்தாலும் நம்ம சஸ்டெயின் பண்ணுறதுக்கு வழியை போகிறதுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது போக்குறதுக்கான மிகப்பெரிய மந்திரம் இந்த சுண்டு வரலை அமுக்குதல், இந்த ஸ்டிமுலேட் பண்ணுதல். நல்லா அமுக்கி விடுங்க, குறைய டக் டக் டக்குன்னு குறைஞ்சிடும். இது முக்கியம். இப்போ பேக் பெயினுக்கு வரேன். ஸ்பைன் அலைன்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்படி உருவாகுது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரே இடத்துல இப்படி உட்காந்துருக்கிறதுனால ஹீட், வாதம் முத்தக்கூடாது. அது எப்பொழுதுமே ரொம்ப ரொம்ப பேலன்ஸாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஹை ஹீட் தான் எல்லாத்துக்கும் காரணம். அது எங்கே போய் நீங்கள் படுக்கிறீங்க பார்த்தீங்களா, படுக்கும்போது உங்களோட எனர்ஜி இப்படி இருக்கும் ப்ளஸஸ்ட். அப்போ என்னாகும், L4 L5 தான் மேக்ஸிமம் உட்காரும். ஹீட் அதிகமான ஒரு விறகுல ஹீட் கொடுத்தோம்னா என்னாகும், அது நதன்னு போய் அந்த ஹீட்டில் அதோட தன்மை இழந்துற மாதிரி தான் L4 L5 இடுப்பு பெயின் ஃபஸ்ட்டு வருது. அந்த லோ கிராவிட்டி பிரச்சனை வருது அங்கே தான், லோ ஹிப் ப்ராப்ளம் வருது அங்கே தான். ஸோ L4 L5 சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறது, டிஸ்க் பல்ஜ் வரதுலாம் காரணம் ஹை ஹீட்டு. ஸோ அதை குறைக்கிறதுக்கான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பேக் பெயின் வந்துச்சுனாலே உங்களுக்கு இந்த விரல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி இங்கே பெயின் வந்தாக்கா சுண்டு விரல் அமுக்க சொன்னணும், அதே மாதிரி தான் இந்த நடுவிரல். இது எத்தனை பேரை லைஃப்பை காப்பாற்றிருக்கு இந்த மெத்தட் தெரியுங்களா? இந்த மெயின் கையில் அடிச்சுட்டு அப்படி அழுத்தி வச்சுக்கணும், உடச்சிடக்கூடாது. இப்படி பிடிச்சி வைக்கணும். இதுதான் தலையிலேருந்து C7 C6லேருந்து அப்படியே டெயில் வரைக்கும் கொண்டு வந்திருக்கக்கூடிய பிரச்சனை, டிஸ்க் பல்ஜி. அதேமாரி உங்களுக்கு அதோடைய கிராக், மைல்டு கிராக்குன்னு சொல்லுவாங்க, டெயில் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இடுப்பு அப்படி இருக்கிறதுனால தான். இப்படி இருக்கணும், ஆனால் இப்படி இருக்கும் கிராஸ், உட்கார ஸ்டைல், நீங்கள் உட்காரக்கூடிய சேர், இதெல்லாம் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். படுக்கக்கூடிய பெட்டு, இதை இப்படி கொண்டு வரணும். இப்படி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக் அலைன்மெண்ட் இது செய்யும். சேர் ரொம்ப நேரம் உட்காந்துருப்பீங்க, அது உங்களுக்கு பழகிருக்கும். அந்த சேர் நீட்டி போட்டு அதோட பேலன்ஸ் பார்க்கணும். இதுதான் மெயின் பிரச்சனை. நீங்கள் உட்கார ஆஃபீஸ், நீங்கள் உட்காரக்கூடிய இடம், வீட்டில் இருக்கக்கூடிய சேர், இது எல்லாமே இப்போ இந்த ரோலிங் சேரில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அந்த ஸ்ப்ரிங்கு உட்கார உங்கள் ஸ்டைலில் என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக அப்படி உட்காந்து அப்படி இருப்பீங்க. அங்கேயிருந்து உட்காந்துருக்குமே இடுப்பு வலி இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், அது பழகிடும். அப்புறம் பேலன்சிங் இந்த ஒத்த கையில் பண்ணும், டிஸ்க்கு பல்ஜி சரி பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. 2 விரலையுமே கொஞ்சம் நேரம். உங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்குது, நீங்கள் இதை பண்ணி பாருங்கள், உடனே ரிலீஃப் ஆகிறத கண்கூடாக இமீடியட்டாக பார்க்கலாம். இதை கொஞ்சம் ரெகுலராக பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஸ்பைன் அலைன்மெண்ட் வந்துடும். இது ஒன்று. அப்புறம் இது தட்டுதல், அதாவது சுகருக்கு இப்படி தட்ட சொல்லியிருப்பேன், இது ஸ்டிமுலேஷன். அதே மாதிரி நீங்கள் தட்ட வேண்டியது இப்படி சேர்ந்து. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்பைன், உங்களுடைய தண்டுவடம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது, அதோடய பாயிண்ட்ஸ் எல்லாமே.
அப்போது இப்படி தட்டணும் 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுமாதிரி 10 to 15 டைம் தட்டும் பொழுது இங்கே ஒரு அதிர்வலை இருக்கும்போது ஸ்டிமுலேஷன் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த தட்டில் வரும்போது நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இதை ஒன்று நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி தட்டினா என்ன நடக்கும், தட்டினா ஒரு எனர்ஜி கிடைக்கும், அவ்வளோதான். இது எப்படி அலைன்மெண்ட் ஆகும்? தூண்டி விடுதல். ஒருத்தன் தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னாக்கா அவனை எழுப்பி விடணும். தூங்காமல் அப்படியே விட்டுட்டோம்னாக்கா அவன் ஃபீவர் இருக்கான், வைரஸ் ஃபீவர் ஆகி அவனுக்கு போய் செத்தே போயிடுவான். அவனை தட்டி எழுப்பி விடணும். அப்போ தட்டணும். எங்கேயோ ஒரு பாயிண்டில் அங்கே ஸ்டிமுலேட் பண்ணாமல் விட்டதுனால தான் அங்கே ரத்த ஓட்டம் போயிருக்காது, இல்லைன்னா அந்த இடத்துல எனர்ஜி போயிருக்காது, டிஸ்லோகேட் ஆகிருக்கும். அப்போ தட்டியே சரி செய்வது தான் மிக மிக உன்னதமான ஒன்று. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு ஸ்டிமுலேட்டிங் பாயிண்ட் இருக்குது, அங்கே ஒரு கார்பரேட்டர் இருக்குது. அதை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி தட்டி எழுப்பி சுத்தம் பண்ணால் மட்டும்தான் சரியாக இருக்கும். எப்படி நீங்கள் டெய்லி குளிக்கிறீங்க, உங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கிறீங்களா, அதேமாதிரி அதுக்கு தேவையானதை செய்யலைங்கும் போது அந்த பிரச்சனை. இந்த ஸ்பெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த பாயிண்டில் எப்படி மசாஜ் பண்ணாலும் ஓகே தான், இப்படி தட்டினாலும் ஓகே தான். தட்டி பாருங்கள், அது உள்ள உங்களுக்கு எனர்ஜி நல்லாவே தெரியும், உங்களுக்கு ரிலீஃப் தெரியும். எதுவுமே தெரியாமல் ஏதோ காரணத்துக்காக இது தட்டினா எப்படி நடக்கும், ஸ்பெயின் இங்கே இருக்குது, இங்கே தட்டினா எப்படி இருக்கும், மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரியில் இருக்குது. இது என்ன இங்கே தட்டினா எப்படி ஸ்பெயின் அங்கே அலைன்மெண்ட் ஆகும்? உங்களுடைய எல்லாமே சுஜியோக்குன்னு ஒன்று இருக்குது. தெளிவாக வர்மால் நல்லா பார்க்கணும். வர்மா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வர்மக்கலை வேறு லெவல். தொடு வர்மம், தட்டு வர்மம், சாம வர்மம் எப்படி இருக்குது. சில பேர் கேட்டிருப்பாங்க, இங்கே தட்டுறதுனால எப்படிப்பா சுகர் கம்மியாகும்? சுகரோடைய பாயிண்ட், பேன்க்ரியாஸோட பாயிண்ட் இங்கே இருக்குது சுஜியோக்கில். சுஜியோக்குங்கிற ஒரு பக்கம் பார்க்கணும், அது பெரிய வேர்ல்டு. அதோட எங்கே இருக்குது, அதோட ஸ்பைன் எங்கே இருக்குது, எல்லா உறுப்புகளுடைய பாயிண்ட். விதையை நம்ம உரம் போடுறோம், விதைக்கு ஸ்டிமுலேஷன் கொடுக்குறோம். விதை சரி செய்தால் கிளைகள் சரியாகும். விதைக்கு நீங்கள் உரம் போட்டிங்கனாக்கா காய் நல்லா காய்க்குங்க இதில். அப்போ விதைக்கும் கலைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கோ அதேமாதிரி தான் இங்கே இருக்குது விதை. ரிஃப்ளெக்ஸாலஜின்னு ஒன்று இருக்குது. விதைக்கு தான் உரம் போடுறோம், விதையை தான் ஸ்டிமுலேட் பண்ணுறோம், விதைக்கு தான் நம்ம ஆர்கானிக் கொடுக்குறோம், அங்கே தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் கொடுக்குறோம். அப்போது இங்கே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தட்டுதன் மூலமாகவோ ஸ்டிமுலேஷன் கொடுக்குறதுனாலோ முத்திரையினாலோ பெரிய ஒரு கதை. அப்போ பிளாக் பெயின் எங்கே இருக்குது, இங்கே தட்டினா எப்படிப்பா வரும்ன்ற அந்த கேள்விக்கு இதுதான் விளக்கம். நிறைய பேர் இதை புரிஞ்சுக்காமல் டக்குன்னு ஒரு வீடியோ போட்டுறாங்க, இல்லைன்னா ஒரு இது போட்டுறாங்க கமெண்ட், என்ன இங்கே தட்டினா எப்படி ஸ்பெயின் ஆகும். தட்டி பாருங்கள், உங்களுக்கு அதுக்கப்புறம் தெரியும் எனர்ஜி எங்கே ஸ்டக் ஆகிருக்கு, எங்கே பிளட்டு ஸ்டக் ஆகிருக்கு, எங்கே கிளாட் ஆகிருக்கு, எங்கே தட்டினா எது முடிச்சு இருக்குது. 72,000 முடிச்சிருக்கு. புள்ளிகள் வாதம் பித்தம் கபம் இருக்குது, எந்த லிங்க் இருக்குது, கோடான கோடி நரம்புகள் இருக்குது. அதிலெல்லாம் எந்த நரம்பை தட்டினா எந்த நரம்பு ஓப்பன் ஆகும், எந்த நரம்பை போசாக்கு கொடுத்தா எந்த நரம்புக்கு உயிர் பெறும்ங்கிறதெல்லாம் ரகசியம். அதுதான் வர்ம ரகசியம், வர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இங்கே தட்டுங்க, இங்கே சரியாகும். ஏன்னா காலங்காலமாக செஞ்சுட்டு வந்த விஷயத்தை தான் சொல்கிறோம், கை கண்ட விஷயத்தை தான் சொல்கிறாங்க, சரிங்களா? அதனால் எதுவாக இருந்தாலும் காசாக பண்ணாமல் போய் கோடி கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் வெளில கொடுக்குறீங்க. தட்டி செலவில்லாத ஒரு வைத்தியத்தை சொல்லும் போது 1000 கேள்வி கேட்குறது தான் இந்த உலகம். அதனால் அதை பற்றி கவலை இல்லை. நல்ல விஷயம் நிறைய பேருக்கு போய் சேரணுங்கிறதுனால தான் பார்த்து தேடி கண்டுபிடிச்ச நம்ம முன்னோர்களின் வைத்தியத்தை தான் நம்ம ரொம்ப அழகாக அவங்ககிட்ட நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம், சரிங்களா? கண் கண்டது, கை கண்டது, எப்படி செஞ்சதுன்னு பார்த்து அனுபவ சிகிச்சை முறையமாக இங்கே தட்டினா இங்கே தொட்டா, இங்கே தொடு சிகிச்சை, தட்டு சிகிச்சை, வர்மம், தொடி வர்மம், புள்ளி, அக்குபஞ்சர், ப்ரெஷர், இப்படி பல விஷயங்களை கொண்டது தான். சில புக்கு A to Z, இந்த 1லேருந்து 100 பக்கம், அதுக்கப்புறம் தெரியாது, விடை தெரியாது. இந்த வர்ம சிகிச்சைக்கு எல்லையே இல்லாத கடல் மாதிரி எல்லாத்துக்கும் வைத்தியம் உண்டு, சிறப்பு உண்டு, அங்கே சிகிச்சையும் உண்டு. சரி, எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஏற்கனவே நான் வந்து சுகருக்கு அப்படி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இங்கே தட்டினா, அந்த எலும்பை தட்டினா சுகர் பேலன்ஸ் ஆகும், தட்டினாக்கா அங்கே பேன்க்ரியாஸ் முளைக்கும், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டக்கு போகும். இந்த மாதிரி வர்மத்தில் இவ்வளோ விஷயம் இங்கே தட்டினா நடக்கும்னா தெளிவாக சொல்லியிருந்தும் சில பேர் புரிஞ்சுக்காமல் நிறைய பேர் கேட்டிருந்தனால இந்த பதிவு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆக தொடு தட்டு எல்லாமே வர்மத்துக்குள்ளே வரும். வர்மம் தெரியாதவங்க எதுவும் பேச வேண்டாம், பேசக்கூடாது. ஏன்னா இதை பற்றி முழுமையாக எதையுமே தெரியாமல் நான் பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் நடுவில் இதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ பேக் பெயினுக்கு வரேன். இங்கே அமுக்கும் மூலமாக உங்களுக்கு எப்பேற்பட்ட பெயினும் கண்கூடாக இப்படிங்கிறதுல தெரியும். பெயின் இருக்க, தலைவலி இருக்குன்னா இங்கே அமுக்கி பாருங்கள். உடம்புல இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் ஸ்டக் பாயிண்ட்ஸ் இருக்கோ அத்தனையும் ரிலீவ் பண்ணி விட்டுரும். அப்போ அந்த பெயின் அங்கே ரத்த ஓட்டம் சீராகும். தலைவலினா அங்கங்கே பிளாக் இருக்குது, சரியாகும். இங்கே வயிற்று வலியில் பெயின் இருக்கா, அங்கே பிளாக் இருக்குது, அங்கே உள்ள ஆக்சிடென்ட் இருக்காது, அதுக்கான போஷாக்கு போயிருக்கா, ரத்தம் போயிருக்காது, சரி பண்ணி விட்டுடும். இது வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் 72,000 நாடிக்கும் போகக்கூடிய ஒரு சீக்ரெட் பாயிண்ட். திஸ் இஸ் மேஜிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அதுக்கப்புறம் பேக் பெயினுக்கு இந்த அமுக்குனாலே போதுமான விஷயந்தான். இப்போ பேக் பெயினுக்கு சூப்பரான ஒரு ஆயில். இது வந்து எல்லாருமே செஞ்ச ஒரு ஆயில் தான். அதே ஆலிவ் ஆயில், கரிஞ்சீரக எண்ணெய், விளக்கெண்ணெய், தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வேப்பெண்ணெய் சேர்க்கலாம். இது வந்து அழகாக அந்த காலத்தில் பாரம்பரியமாக பெயினுக்குன்னே செஞ்ச ஒரு அற்புதமான ஆயில். ஊடுருவி பெயினுக்கு மட்டும் இல்லை, இந்த மசில் கிராங்க்கு, அதேமாதிரி உங்களுக்கு அந்த கெண்டைக்கால் வந்து பிடிச்சிக்கும். அதேமாதிரி எங்கெங்கெல்லாம் ரத்தக்கட்டு, தீக்காயம் எத்தனைக்குமே போகணும். சிம்பிள். ஒருத்தவங்க வீட்லையும் இதை செஞ்சு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் பயன்படும், அற்புதமாக பயன்படும். பெயின் எங்கெங்கே இருக்குது,
வீக்கம் இருக்குதா, கால் வீக்கம் இருக்குமா, எடிமா இருக்குதா, நரம்பு சுருட்டி இருக்குதா, வெரிகோசஸ் பெயின் இருக்குதா, உடம்புக்கு எல்லார் வீட்லேயும் அந்த காலத்தில் இந்த ஆயில் இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது ஆலிவ் ஆயில். சில பேர் கேட்பாங்க, ஆலிவ் ஆயில்னு இப்போ தானே புதுசாக வந்துச்சு. ஆமாம், இப்போ புதுசாக வந்தது தான் ஆலிவ் ஆயில். ஆனால் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போது வந்து இந்த ஆலிவ் ஆயில் இப்படி புதுசாக சூப்பராக செய்யணும்னு செஞ்சது நம்ம ஆட்கள் அடுத்த வரக்கூடியவங்களுடைய மூளை. ஆலிவ் ஆயில் ரொம்ப சென்டர் ஸ்கின்ல அவ்வளோ அழகாக ஊடுருவி சாஃப்ட்வேர் கொடுக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சாங்க லேட்டஸ்ட்டாக. எல்லாமே அந்த காலத்தில் கண்டுபிடிச்சது கிடையாது. வர 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 ஒன்றை பார்த்து கண்டுபிடிச்சது தான். இதையும் ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஆலிவ் ஆயிலாம் இப்போ புதுசாக தான் வந்துச்சு, அந்த காலத்துன்னு சொல்கிறீங்களே அப்படின்னார். விளக்கெண்ணையும் வேப்பெண்ணையும் அந்த காலத்துது, புதுசாக வந்த எண்ணெயை அதையும் கண்டுபிடிச்சி சேர்த்தான். பார்த்திங்களா, அதான் மனித மூளை. இதோட சேர்ந்தால் சாஃப்ட் ஆகும் ஸ்கின்னு. உள்ளே போய் தேய்க்க வேண்டிய தேவையில்லை. அந்த காலத்தில் தேய்க்கணும், உட்காந்து தேய்ப்பாங்க. இப்போ அந்த ஆலிவ் ஆயில் சேர்க்கறதுனால உங்களுக்கு தேய்க்க தேவையில்லை, வச்சாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின்னில் ஊடுருவி தன்மை உண்டு. ரத்த ஓட்டத்தை சீர் செய்யும், வீக்கத்தை சீர் செய்யும். ஸோ பாருங்கள், அதனால் சேர்த்து சொல்கிறது தான் இந்த வரிசையாகக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். இது செய்தாலே போதுமான விஷயம். அதேமாதிரி பேக் பெயினுக்கு அவசியம் உளுந்தங்கஞ்சி குடிங்க. உள் உணவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உளுந்தங்கஞ்சி, அஸ்வகந்தா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்தோம்னாலே போதும். எலும்பு உறுதி பெறும். ஸ்ட்ரைட்டாக குனிஞ்சி நிமிறது எதுவுமே உங்களுக்கு வந்து உடையாது. சில பேர்லாம் வந்து படியறனாலே பார்த்திங்கன்னா கடக்குன்னு எல்லாத்துக்கும் செய்யுது. ஆக ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த உளுந்தங்கஞ்சி எடுத்துகிட்டு வரலாம். இது போன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ பேக் பெயின், எந்த பெயினுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம காலுக்கு மஜ்ஜையிலேருந்து எல்லாத்துக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான இதை மட்டும்தான் போதுமான விஷயந்தான். ஆக இதை மட்டுமே செய்தாலே போதும். இந்த கையை நீங்கள் அப்படி வளைச்சி பிடிங்க, உங்களுக்கு A to Z உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். பெரிய மேஜர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் இது சரி செய்துவிடும். ஏன்னா உங்களோட டோட்டல் போனுடைய ஸ்பைன் அலைன்மெண்ட் ஃபுல்லாகவே இதுக்குள்ளே தான் இருக்குது. செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ஒரு 2-3 சிட்டிங்லேயே உங்களுக்கு கிளியர் ஆகுறது, இல்லைனா ஒரே சிட்டிங்கில் கிளியர் ஆகுறது, இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல தண்ணி கோத்துட்ருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல வாதம் கோத்துட்ருக்கும், இதெல்லாம் ஃப்ரீ பண்ணி கொடுத்துரும். மெல்லமாக பொறுமையாக பண்ணுங்கள், எல்லாமே சூப்பராக சரியாகும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.